அண்ணா, ம். இப்போ நெறைய பேர்ட்ட பேட்டி எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சுங்க. சரி. அவங்க நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில நீங்க இருக்கேன்னு சொல்லி ஆமா, சொன்னீங்கல்ல. நான் நேரடியாவே விஷயத்துக்கு ம். வந்துர்றேண்ணே. இப்போ ஒரு 10 நாளா நீங்க கடலுக்குள்ள போக முடியல. ஆமா. அப்போ உங்களுடைய வருமானம் அந்த இடத்துல அடிபட்டு கிடையாது. போயிருது. சரிதானா? ம். அப்ப இது மாதிரி இடத்துல உங்களுக்கு இந்த நிவாரணம் அப்படின்றது எதுவும் குடுக்காம இருக்கிறதும், இந்த புயல் மாதிரியான பிரச்சனை வரும்போதெல்லாம், உங்களுக்கு கடலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ம். அப்ப பொருளாதாரத்திலயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த மாரிலாம் ம். இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும்போது, இந்த இடத்துல நீங்க ஒரு கோரிக்கையோ, இல்லன்னா என்ன மாரியான விஷயங்கள் என்ன மாரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ எங்களுக்கு என்னன்னா, மீன்வளத்துறையில நம்மளுக்கான சலுகைகள் கிடைக்காத காரணம், நான் வெளிப்படையாவே சொல்றேன். என்னோட இனம் சார்ந்து மீனவனா ஒரு அமைச்சர் கிடையாது. 1. இன்னொன்னு மத்திய துறையிலயுமே மீன்வளத்துறைக்குன்னு ஒரு ஒதுக்கீடு இன்றைக்கு வரை கிடையாது. இது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பின்தங்கின ஒரு இதுதான். இத நம்ம எப்படி சொல்றதுன்னா, மாநில அரசுல நம்மளுக்கு மீன்வளத்துறை இருக்குன்னா, அதுவுமே விவசாயத்துறையோட தான் சேர்ந்து இருக்குது. அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு அமைச்சகம் இன்றைக்கு வரை கிடையாது. இத நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அமைச்சர் நம்மளுக்கு மாநில அளவுல வேணும். அது போக அ விவசாயத்துக்கு எந்த ஒரு ஒதுக்கீடுனாலும் சரிதான். இப்போ காத்தடிச்சுச்சு, வாழை மரம் சரிஞ்சுச்சு, மழை விழுந்துச்சு, நெல்லு சேதமாயிட்டு, இப்படிங்கிறதுல கோரிக்கைய வைக்கிறாங்க. அதுக்காக மானியத்த வாங்குறாங்க. ஆனா, நாங்க இத்தனை ஆண்டு காலமும் தொழில் செய்றோம். எங்க கடல்லேருந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடல்லேருந்து தொழில் செஞ்சா, இந்த எங்களுக்கு புயல் வருது, மழை விழுதுன்னு சொல்லிட்டு எங்கள தொழில் போகக்கூடாதுங்கிறாங்க. தொழில் போகக்கூடாதுன்னு சொன்னோன்னா, நான் எனக்கு நான் படிச்சது 10ஆம் கிளாஸ் தான். 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கப்புறமா நான் கப்பல் தொழிலுக்கு போனேன், வெளிநாடுகளுக்கு. ம். அங்க போன என்னோட உடல்நல செட் ஆகாம, ஊருக்கு கடல் தொழில் போயிட்டுருக்கேன். நம்மளுக்கு இன்னும் அ சொந்த வல்லம் எல்லாருக்குமே கடற்கரையில இருக்குது. அந்த சொந்த வல்லத்துக்கு தான் நாங்க போயிட்டுருக்கோம். நான் இப்ப தொழிலுக்கு போய் ஒரு 15, 20 வருஷமா நாங்க தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அ அதுபோக இப்ப மானியத்த எங்களுக்கு மீன்வளத்துறையில இருந்தா எங்களுக்கு அந்த சலுகைகள் வாங்கி தரணும். ம். நீங்க தொழில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு தகவல குடுக்குறாங்க. மீ மீனவளத்துறையில இருந்து உங்களுக்கு தொழில் போகக்கூடாது, காற்று அடிக்குது. அதனால யாரும் தொழில் போகக்கூடாதுங்கிறாங்க. சரி, நாங்க தொழில் போகாம உயர இருக்கிறோம். ஆனா, எங்களுக்கு அன்றாடம் வாழ்க்கைக்கு நாங்க தொழில் செஞ்சால் மட்டும் தான் எங்களுக்கு சாப்பாடே ஓடும். ம். அப்படி நீங்க எல்லார்ட்டயும் கேளுங்க. மீனவர்களுக்கு அன்றாடம் தொழில் செஞ்சா மட்டும் தான் சாப்பாடே உண்டு. ம். அப்படி சூழ்நிலையில நான் இப்பவும் கடந்த ஒரு 10 நாளா எங்க ஊர்ல தொழிலே போகவில்லை. எங்க ஊர்ல இல்ல, மொத்தமா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் 3 மாவட்டத்திலயுமே தொழிலுக்கே போகையில. தொழிலுக்கு போகாம இருக்கிறோம்னா, அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு மானியமா, சரி இவங்களுக்கு இவ்வளோ இழப்பீடு குடுங்க, இந்த 10 நாளைக்கும். சாப்பாட்டுக்கு எப்படி குறைஞ்சு பார்த்தாலும் சரிதான், ஒரு வீட்டுக்கு ரூ. 300லேருந்து ரூ. 500 வரை கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வேணும். 10 நாளு நாங்க தொழிலே போகாம இருந்திருக்கோம். 10 நாளும் குடும்பத்துக்கு எங்களுக்கு ஏதாவது மானியமா அவங்களுக்கு இழப்பீடு தந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அ ஃபைபரு எல்லாருக்குமே இன்றைக்கு இப்ப கடலுக்கு கொண்டு போற ஃபைபர் முன்னாடி கட்டுமரம், இப்போ ஃபைபர். அந்த ஃபைபருக்கு அ நி என்னது இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு பதிவு பண்ணியிருக்காங்க. ம். இன்சூரன்ஸ்னா, அ ஆண்டுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 1000 ஒரு ஃபைபர் படகுக்கு. ரூ. 1000 இத வச்சு பிரிக்கிறாங்க. ஆனா, அதுக்கான ரசீது கிடையாது. சரியா? இது மிகப்பெரிய ஒரு தவறு. ரசீத நீங்க குடுத்து, நாங்க கவர்மெண்ட்ல இருந்து அத்தாட்சியோட இந்த ரூ. 1000 உங்களுக்காக நாங்க மானியத்துக்கு வாங்குறோம். ம். இப்பன்னு ஒரு பதிவு ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு, இந்த மானியத்துக்கு எங்களோட கோரிக்கை என்னன்னா, எங்களோட ஃபைபர் படகு நாங்க கடல்ல போயோ, இல்லன்னா கரைய அலை அடிக்கும்போது ஃபைபர் சேதமானாலோ, எங்களுக்கான மானியம் வாங்கி தரணும். ஏன்னா ரூ. 5,00,000 ஃபைபர் படகு. இந்த ரூ. 5,00,000 ஃபைபர் படகு அரசு என்ன சொல்லுதுன்னா, 30,000 தான் மானியம். 30,000 முழு சேதம் அடைஞ்சால். முழு சேதம் 5,00,000 ஃபைபர் படகு முழு சேதம் அடைஞ்சா தான் உங்களுக்கு 30,000 மானியம்னு சொல்றான். அந்த 30,000 மானியமே எங்களுக்கு வாங்குனா புது வல்லமே நாங்க எடுத்துட்டு போயிரோமே. 30,000 வச்சு எதுவுமே நாங்க செய்ய போறது கிடையாது. இதே போல தான் சுனாமின்னு சொல்லி வந்துச்சு. சுனாமியோடையுமே எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு. பெரிய இழப்புலயுமே கவர்மெண்ட் தரப்புல இருந்து எங்களுக்கு எதுவும் தரையில. தனியார்ல இருந்து தான் ஒவ்வொரு துறையில இருந்து ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமா அ உங்களுக்கு வலையா, ஃபைபரா எப்படின்னு சொல்லி அவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தந்தாங்க. நம்ம ட்ரஸ்ட் மாதிரி மீன்வளத்துறையில சொல்றீங்களா? இருந்து இந்த ட்ரஸ்ட்லாம் நடத்துவாங்கல்ல அந்த ஆ மாரி அந்த சொல்றீங்களா? ட்ரஸ்ட் நிறுவனங்கள் மூலமா தான் எங்களுக்கு வந்தது. மத்தபடி மீன்வளத்துறையில இருந்து உங்களுக்கு நாங்க இவ்வளவு இது பண்றோம். இப்படிங்கிற மாரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க. அது பண்ணையிலன்னு சொல்ல வரையில கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க. இந்த முழு சேதமுமே எங்களுக்கு கவர்மெண்ட் தான் ஏத்துது. ஏன்னா, மீன் பிடிக்கிறது எங்களோட உரிமை. ம். அத பாதுகாக்கிறது நம்ம கவர்மெண்டோட கடமை. இது நிதர்சனமான உண்மை. காரணம் எதுக்குன்னா,
ஆண்டுக்கு 68,000 கோடி மீனவன் வருமானத்தை ஈட்டி கொடுக்குறான்னு சொல்றாங்க. ம். 68,000 கோடி வருமானத்தை ஈட்டி கொடுத்து எவ்வளோ நம்ம பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை கூட புரிஞ்சுக்கிறாம இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக இந்த காற்றாலை, இந்த பக்கம் வந்து கூடங்குளம், ம். அந்த பக்கம் வந்து கல்லாமொழியில் ராக்கெட் தளம், ம். எங்க தூத்துக்குடியில் வந்து என்னது ஸ்டெர்லைட்டு, இப்படி கப்பல் இந்த மாதிரி கட்டுமான ஆமா திட்டம் இந்த இருக்கு. கப்பல் கட்டுமான திட்டம், இந்த மாதிரி நிறைய 30,000 திட்டங்களை கோடி போட்டு பண்றாங்க இப்போ. ஆமா சிஎன்ஐ திட்டம் சொல்லி ஒரு திட்டம் மூலமா தான் 1978 இந்த திட்டம் வந்திருந்திருக்கு. சிஎன்ஐ திட்டம், இந்த சிஎன்ஐ திட்டம் மூலமா தான் நம்ம கடற்கரையில இந்த திட்டமெல்லாம் உருவாயிருந்திருக்கு. அப்பவுமே நம்மளுக்கு அதுக்கான விழிப்புணர்வு யாருமே கொடுக்கவும் இல்லை, ம். நம்மளுக்கு அதை பற்றி தெரியவும் செய்யாத, நம்ம அறியாமையிலே இருந்துட்டு. காரணம் என்னன்னா நம்மளுக்கு தொழில் வந்து மீன் பிடித்தல் மட்டும்தான். அதனால உயர உள்ள எந்த ஒரு இதுவுமே தெரியாது. இன்னொன்று, அந்த நிறுவனத்தை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வைக்க வரோம், கூடங்குளம் வைக்க வரோம், இல்லைன்னா ராக்கெட் தளம் வைக்க போகிறோம், இல்லைன்னா ஸ்டெர்லைட் வைக்க போகிறோன்ட்டு ஏதாவது நம்ம மீனவர்கள்ட்ட இதனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குதா இப்படி சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு எதையுமே செய்யணும். மக்கள்கிட்ட கேட்காமலே அவங்களே ஒரு தயாரித்து நாங்கள் வந்து இந்த மக்கள்கிட்ட கேட்டு அவங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரியே அவங்களே எல்லாத்தையுமே தயாரில் கொண்டு வந்துட்டு இப்போ அடுத்தால ஹைட்ரோ கார்பன் திட்டம் கடலில் அனுமதிச்சிருக்காங்க, காற்றால் அனுமதிச்சிருக்காங்க. இதனால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும் தவிர கார்பரேட் நிறுவனத்துக்கு வாழ்வாதாரம் தான் இருக்கும். அவனை தான் வாழ்றதுக்காக, அவனை சம்பாத்தியம் பண்றதுக்காக மீனவர்களை இப்போ அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த மீனவர்களுக்கு நீங்க ஒரு தொல்லையை கொடுக்காட்டியும் நல்ல ஒரு வாழ்க்கை, நீங்க பணமோ எதுவுமே செலவழிக்காட்டி எங்க மேல ஒரு துன்புறுத்தல் எதுவுமே இல்லாம நீங்க பண்ணேன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. அதுதான் எங்களோட ஒரு கோரிக்கை. நிறைய இடங்கள்ல வந்து எப்படியான விஷயங்கள் பரவுது அப்படின்னா, சீமான் அண்ணன் வந்து என்ன கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராகவே நிறைய கருத்துக்களை பேசுறாரு, கிறிஸ்தவ மதத்தை குறை சொல்லி பேசுறாரு, சாத்தானின் பிள்ளைகள்ன்ற மாதிரி சொல்றாரு, ரொம்ப இழிவா பேசுறாரு, இப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களும் பரவிட்டு இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மீனவர் அப்படின்ட்டு வரும்போது மீனவர்களுக்கு வந்து தனி தொகுதி ஒதுக்குவேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றாங்க. அதே மாதிரி மீனவர்களுக்கு வேட்பாளர் அதிகமான வாய்ப்பு கொடுக்குறவங்க ஒரு சீமான் அண்ணன் தான் கொடுக்குறாரு இல்லையா? இது 2. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், நம்ம கடலம்மா மாநாடு 21ஆம் தேதி நடத்துறாங்க, நவம்பர் 21 நடத்துறாங்க. இந்த விஷயத்துல உண்மையிலே கடலம்மா மாநாடுன்றது அவசியம் தானா? ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது கடலுக்கு தனியா ஒரு மாநாடு போடுறாங்க, மீனவர்களுக்கு போடுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? இதுல இந்த 3 கேள்வி நீங்க பதில் சொல்லணும்னா. இப்போ கடலம்மா மாநாடுன்னு சொல்றீங்க இல்லையா, இது எதுக்காக முழுக்க வச்சேன்னா மீனவர்களுக்காக சேர்ந்து வைக்கிறதான் இந்த கடலம்மா மாநாடு. காரணம் எதுக்குன்னா, அவர் வந்து மலைகளுக்கு இப்போ ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க, காடுகளுக்கு மலைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு போட்டாங்க. அது வந்து எப்படி இன்னொன்று பனை ஏறினாங்க, பக்கத்து ஊர்ல தான் ஒரு இடத்துல பனை ஏறினாங்க விவசாயிகளுக்காக. இது வந்து பனை ஏறின எதுக்காகனா, அந்த மதுவை ஒழிக்கிறதுக்காக. கார்பரேட் நிறுவனங்களால இந்த மது நடந்துகிட்டு இருக்குது. இது நடக்கிறனால முன்னாடி காலத்துலலாம், என்னோட அப்பா காலத்துலலாம் வந்து ஃபுல்லா அந்த பனை மரத்துல உள்ள கல்லை இறக்கி அதை தான் குடிச்சு நம்ம மக்களுக்கு எந்த ஒரு உயிரிழப்போ இதனால வர யாருமே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் வந்து கெதியாவே இருந்தாங்க. காரணம் இருக்குன்னா, அது வந்து மதுபானம் நம்ம சொல்றதை விட உடலுக்கு ஒரு எழுச்சி ஊட்டுற ஒரு பானம் தான் நம்ம சொல்லணும். சரியா? அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன, மீனவர்கள் வந்து அந்த பானத்தை எதுக்காக குடிச்சாங்கன்னா, அந்த கல்லுங்கிறத கடல் தொழில் போயிட்டு வந்தோன்னா உடல் ரொம்ப அசதியா இருக்கும். அதை குடிச்சிட்டு மறுநாள் தொழிலுக்கு போறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உடல் சோர்வோ எதுவுமே இருக்காது, நல்ல எழுச்சியோட போயிட்டு வந்துருவாங்க. அவங்களோட ஆயுட்காலத்துலாம் பாருங்க நீங்க, எல்லாருமே 70 வயசு, 80 வயசு, 90 வயசு, 100 வயசு வரை வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்றைய உள்ள சூழ்நிலையில அந்த மதுவை குடிச்சு 20 வயசு, 30 வயசு, 40 வயசுல, ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இந்த என்னது கள்ளக்குறிச்சியில கூட இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவோ ஒரு விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு செய்திகள் முன்னாடி கூட செய்தி கிடையாது, இன்னைக்கு உள்ள செய்திகள் இருந்துமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த நம்மளுக்கு இப்போ கடலம்மா மாநாடு ஏற்க போட்டிருக்காங்கன்னா, கடல்ல உள்ள தொழிற்சாலைகள்லாம் வராம தடுக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காகவும் இந்த ஒரு கடலம்மா மாநாடு போட்டிருக்காங்க. அந்த பனைமரத்தை நான் அவங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பனைமரத்தை சுட்டி காட்டி நானும் கல் இறக்குறேன், நீங்கள் அதே போல செய்யுங்க, இப்படிங்கிற ஒரு கருத்துக்காக தான் அவங்க அந்த இது செஞ்சாங்க. அதே போல தான் இப்போ நம்மளுக்குமே கடலம்மா மாநாடு போட்டு நீங்களும் நான் இப்போ செய்கிறேன், அதே போல் நம்மளும் எதிர்ப்பாக செய்வோம். ஏன்னா இப்போ வரைக்கும் ஆட்சி எப்படின்னா, நம் மக்களுக்கான ஆட்சியே கிடையாது. கண்டிப்பாக நான் வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறத நான் சுட்டி காட்டி சொல்ல வரையில் மக்களுக்கான ஆட்சி கிடையாது. இது மக்களுக்கான ஆட்சினா மக்கள்கிட்ட எதையுமே மக்களுக்காக தான் அமைச்சர்கள் எல்லாருமே இருக்காங்க, அதிகாரி மாதிரி அமைச்சர்கள். ஆனால் இன்றைய ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கான அமைச்சர்களே யாருமே கிடையாது. மக்கள்கிட்ட வந்து என்ன உங்களுக்கு என்ன தேவை எதுவுமே இதனால வர கேட்ட கிடையாது.
எங்களுக்கு கண்டிப்பா அந்த மாநாடு தேவை. ஏன்னா எங்களுக்கு கண்டிப்பா தேவை. ம். நாங்க வந்து பாரம்பரியமான மீனவர்கள் யாருன்னா பரதவர்கள் தான். சரியா? பரதவர்கள் எங்களோட ஒரு இனம். எங்களோட சாதி. இந்த பரதவர் இனம் தான் முதன்னே ஆதி காலத்துல ஆண்டவர் காலத்துல இருந்தே இயேசுநாதர் காலத்துல இருந்தே மீனவனாலே இந்த பரதவர்கள் தான். இந்த பரதவர்கள் தான் பாரம்பரிய மீனவன் சொல்றதுக்கு பதிலா இப்ப இடையில கூட திருச்செந்தூர் தொகுதியில உள்ள ஒரு அமைச்சர் கூட யாரு இங்க தூத்துக்குடி தருவகுளம் ம். தருவகுளத்துல மீனவன் தான் பாரம்பரிய மீனவங்கிற ஒரு சுட்டி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்கது. மறுபடியும் நம்ம எல்லாருமே மக்கள்கிட்ட அவங்ககிட்ட போய் அமைச்சர்கிட்ட நீங்க இப்படி சொல்றீங்களே இது சரியான ஒரு தவறு தானே இப்படின்னு சொன்ன ஒரு சரி நான் ஏத்துக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி அவங்களே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சூழல் நடந்துகிட்டு இருக்கிறனாலயாக்கும் எங்களுக்கு அந்த கடலம்மா மாநாடு வேணுங்கிறத எங்களோட முடிவுல தான் இப்ப நடக்குது. சரி அண்ணா. அது போக அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராவே வந்து சீமான் பேசுறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வருதுல்ல? கிடையாது. இது வந்து எப்படி சொல்றேன்னா கிறிஸ்தவ மதத்துக்குன்னு சொல்லி அவர் என்றைக்குமே எதிராக பேசினது கிடையாது. ம். காரணம் இருக்குன்னு அவரும் ஒரு கிறிஸ்தவ மதத்துல உள்ளவர் தான். கிறிஸ்தவ மதத்துல உள்ளவர் கிறிஸ்தவனைய வந்து தவறு என்னத்தை சொல்லி காட்டுறாருன்னா இந்த மாதிரி நம்ம கிறிஸ்தவ மதத்துல வந்து பைபிள் பிரகாரம் 10 கட்டளைகள் இருக்கு. இந்த 10 கட்டளையும் நம்ம கடைபிடிச்சு இருக்கணும். ம். நல்லவனை வந்து தேர்ந்தெடு இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கட்டளைகள் இருக்குது. இந்த கட்டளை பிரகாரம் நம்ம நடக்கணும். அதை நம்ம நடக்காம ஒரு தவறு பண்றவனுக்கு மறுபடியும் நம்ம வாக்கு செலுத்துறோமா இப்படிங்கிறத சுட்டி காட்டி தான் அவங்க வந்து சொன்னாங்களே தவிர மற்றபடி கிறிஸ்தவ மதத்தை அவர் வந்து சுட்டி காட்டி அவர் பேச இல்லை. சரிண்ணா. ம். இறுதியா ஒரே கேள்விதான். ம். என்ன அப்படின்னா இப்போ மீனவர் அப்படின்ட்டு வரும்போது மீனவர்களுக்கான அதிகமான வாய்ப்பு கொடுக்கறது ம். சீமான் அண்ணன் ம். கொடுக்குறாரு. அது மாதிரி மீனவர்களுக்கு தனி தொகுதி அமைச்சு தருவேன் ம். அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றாரு. ம். இது உண்மையிலே முதல்ல மக்கள் மத்தவங்களை விட்டுட்டு நம்ம மீனவ சமுதாயத்துக்கு இது எல்லா விஷயமும் போய் சேர்ந்துருக்குதான். இவர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு அப்படின்றது போது மீனவர்களுக்கு தனி தொகுதி அமைத்து தருவேன்னே சொல்றாங்க அண்ணன் சொல்றாரு இல்லையா? அப்ப இது உண்மையிலே மீனவர் சமுதாயத்திலாம் முதல்ல போய் சேர்ந்திருக்கா? அப்படி சேரலைன்னா யார் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்? என்ன? இந்த 117 பெண்கள் 117 ஆண்கள் நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் பண்றாங்க. வேற எந்த கட்சியிலையுமே இதனால வர செஞ்சதும் கிடையாது, செய்ய போறதும் கிடையாது. ம். சரி, அப்படி இருக்காதாக்குன்னா என்னோட சமூகத்துக்கு பரதவ சமூகத்துக்கு திருச்செந்தூர் தொகுதியில 2 வாட்டியா கொடுத்துருக்காங்க. குளோரியானுங்கிறவங்களுக்கு அவங்க தான் 2 வாட்டியா நின்னாங்க. 2 வாட்டியா நின்னுமே அவங்களுக்கு ஜெயிக்க முடியல. இப்போ மறுபடியுமே திருச்செந்தூர் தொகுதிக்கு ஒரு பெண் வேட்பாளர் தான் விட்டுருக்காங்க. ம். சரியா? அது எங்களோட கட்சிகள்ல எப்படின்னா நாம் தமிழர் கட்சியில நல்ல படிப்பு இருந்தவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. காரணம் எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து நேர்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். அந்த காசுக்கு பணத்துக்கு அடிமையாகி போறதுக்கு ஒரு வாய்ப்பு யாருமே கொடுக்க மாட்டாங்க.